நீங்கள் இருப்பது காரைக்கால் மாவட்ட செய்திகளை வழங்குவோர் உங்கள் செய்தி விளம்பரத்துறை காரைக்கால். காரைக்காலில் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக புதிய அதுசன்னா நெல் இரகம் ஏதி 18559 என்ற வளர்ப்பு இரகத்தினை பரிசோதனை முறையில் பயிரிட அங்கரத்தூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் முன்னோடி விவசாயி திரு கமலக்கண்ணன் அவர்களிடம் வழங்கப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் இதை அறிந்து பயன்பெறும் வகையில் காரைக்கால் குணாதிசயத்தினை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமையின் மற்றும் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவை இணைந்து வயல் தின விழாவினை இன்று 19ஆம் தேதி நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா திட்ட இயக்குனர் திரு கணேசன் அவர்கள் புதிய நெல் இரகம் ஏதி 18559 சாகுபடி செய்த விவசாயியை பாராட்டியும் மேலும் வேளாண் துறையின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் இந்த தொழில்நுட்பம் மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எடுத்துரைத்து தலைமையுரையாற்றினார். ஆத்மா துணை திட்ட இயக்குனர் முனைவர் ஜெயந்தி அவர்கள் விவசாயிகளையும் அதிகாரிகளையும் வரவேற்று தொகுப்புரையாற்றினார். பின்னர் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் இந்த இரகத்தின் முக்கியத்துவம் மற்றும் குணாதிசயங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர்கள் முனைவர் திரு தண்டபாணி அவர்கள் பேசுகையில் இந்த நெல் இரகமானது மேம்படுத்தப்பட்ட பொன்னி மற்றும் காலஜோஹா என்ற அஸ்ஸாம் இரக ஒட்டு இரகமாகும் என்பதையும் இதில் தனித்துவமாக புரதம் நிறைந்துள்ளது, மேலும் பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடிய என்பதை எடுத்துரைத்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விதையியல் பேராசிரியர் முனைவர் திரு இராமநாதன் அவர்கள் நெல் இரக ஏதி 18559 சாகுபடியில் மேற்கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப வழிமுறைகளை எடுத்துரைத்து தொழில்நுட்ப உரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் மற்றும் விவசாயி திரு கமலக்கண்ணன் அவர்கள் சாகுபடி செய்துள்ள புதிய இரகமான ஏதி 18559 மேற்கொண்ட தொழில்நுட்பங்கள் குறித்தும் தங்களுடைய அனுபவங்களை விவசாயிகளிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் காரை மற்றும் சுற்று வட்டார பகுதி சார்ந்த விவசாயிகள், வேளாண் அலுவலர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இறுதியாக ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் விதையியல் பேராசிரியர் முனைவர் திரு மணிமாறன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் திரு பாலசண்முகம் அவர்கள் மற்றும் கிராம் விரிவாக்க பணியாளர்கள் செய்தனர்.